வணக்கம். நான் சித்ரா லிங்கேஸ்வரன். இன்றைக்கி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ரிப்பனை வச்சு எப்படி எம்ப்ராய்டரின்னு செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன புரியலையோ உங்களோட டவுட்ஸ் என்னவோ அதை என்னோடய கமெண்ட் இன்பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். இன்னும் தெளிவான வீடியோஸ் வேணும்னா கூட சொல்லுங்கள். நான் நிறைய வீடியோஸ் எடுத்து கொடுக்குறேன். இப்போ ரிப்பன் எம்ப்ராய்டரிக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்ப்போம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரிங்கு, சின்ன நீடில், அதாவது ஹெம்மிங்லாம் நம்ம பண்ணுவோம்ல அந்த நீடில், பெரிய நீடில். நான் நூல் கோத்தி வச்சுட்டேன். சில்க் த்ரெட்டு, காட்டன் த்ரெட்டு எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது ரிப்பன் எம்ப்ராய்டரிங்கிறதால 1/4 இன்ச்சு ரிப்பனை கோத்து வச்சுருக்கேன். டிசைன் வரைகிறதுக்காக பென்னு, கட் பண்ணுறதுக்காக சிசரு, ஒரு கிளாத்தில் போட போகிறேன், அதனால் அந்த கிளாத்து. ரிப்பன் எம்ப்ராய்டரி இந்த மாதிரி ரவுண்டு போட்டால் அழகாக இருக்கும். அதனால் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன் நான். அதுக்கு பேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 லைன்ஸு, அதாவது 5 லைன் நான் போட்டிருக்கேன். இப்போது ரிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது இப்படி மேலே இருக்கணும், இது இப்படி கீழே இருக்கணும். இதை வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். சென்டரில் ஃபஸ்ட்டு ஊசியை குத்தி எடுத்துக்கோங்க. நார்மலாக கீழே நாட் போட்டிருக்கேன். சென்டரில் குத்திட்டு இந்த 5 லைனையும் ஃபஸ்ட்டு நான் கவர் பண்ணுறேன். அதாவது இந்த எண்டுக்கு போயிட்டு திரும்ப இப்படி சென்டர்லேயே எடுக்கிறேன். சும்மா குத்தி எடுக்கிறேன். இந்த 5 லைனுக்கும் நான் ஃபில் பண்ணுற மாதிரி இப்படி குத்தி எடுக்கிறேன். பேஸுக்கு எந்த நூல் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பேஸ் வெளியில் தெரியாது, ரிப்பன் மட்டும்தான் வெளியில் தெரியும். இது நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே மேக்ஸிமம் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடில், அதாவது 5 இதுவும் போட்டு பேக் சைடில் நாட் போட்டு இது பண்ணிடலாம். 1 2 3 4 5 போட்டுட்டேன். பின் பக்கத்தில் அதை நார்மலாக நம்ம நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு இனிமேல் இந்த ஊசின்னு உள்ள வேலை கிடையாது, அதனால் நம்ம கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பன் உள்ள இதை எடுத்துக்கிட்டாச்சு. கீழே மட்டும் என்ன பண்ணுங்கள், நார்மலாக நம்ம சுற்றி நாட் போடுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி நூலாக வரும். இதை நம்ம ஊதுவத்தி வச்சு பற்ற வச்சா மட்டும்தான் இதோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 பேஸ் போட்டாச்சு. இப்போ ஒரு சென்டர், அதாவது சென்டருக்கு பக்கத்தில் 2 நூலுக்கு நடுவில் இதை நான் இப்படி குத்துறேன். குத்திட்டு இது கொஞ்சம் திக்காக இருக்குன்னதால ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். சிங்கிள் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம இப்படி சுற்றிக்கணும். அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணால் ஃபினிஷிங் வராது. அதனால் இதை நம்ம இப்படி ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு, இப்போ இந்த த்ரெட்டுக்கு முன்னாடி எடுத்துருக்கோமா, அப்போ இந்த ஒரு த்ரெட்டை விட்டுட்டு இந்த த்ரெட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அதாவது 5 போட்டிருக்கோம்ல, 1 விட்டு ஒரு த்ரெட்டில் இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப டைட்டாக மட்டும் இழுக்காதீங்க, கொஞ்சம் லூஸாக இழுத்துக்கோங்க. அப்போ தான் ரோஸ் அமுங்காமல் அழகாக தூக்கிக்கிட்டு தெரியும். அதாவது 1 விட்டு 1 இப்படி இன்சர்ட் மட்டும்தான் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக எடுத்தாலே உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அந்த ரோஸோட எஃபெக்டை. ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும்போது அந்த மெரூன் நூலே தெரியாது உங்களுக்கு. அது இல்லாமல் 5 இருக்கிறதால 1 மாற்றி 1 ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இப்போ சுற்றுறது கம்மியாக இருந்தால் இப்படி சுற்றிக்கணும். சுற்றி போட்டால் மட்டும்தான் ரோஸோட எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், கம்ப்ளீட் ஆக போகுது. பின்பக்கத்துக்கும் இதுக்கும் வேலையே இருக்காது நமக்கு. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம முடித்த ப்ளவுஸ் ஏதாவது இருந்தால் கூட அதில் மேட்சிங் நூலை வாங்கி நம்ம ஒரு ஒர்க்கு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நல்லா எண்டு வரைக்கும் போடணும். இதை பாருங்கள், முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் உள்ளதில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறேன், இங்கே முடித்ததுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல உள்ளே இன்சர்ட் பண்ணி அதே மாதிரி வெளியில் எடுத்துடுறேன். பின்னாடி திருப்புறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த எண்டையும் நாட் போட்டுடணும். 2 எண்டையும் நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு
ஊதுவத்தியை வந்து கொளுத்திட்டு இந்த எண்டில் காமிச்சிங்கன்னா அப்படியே பொசுங்கிடும். இதோட இந்த நூல் வந்து இழையாக வெளியில் வராது. இதை பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. இதை நம்ம பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கூட ஒரு பேட்சாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ட்ரெஸ்லேயும் டைரெக்டாகவும் பண்ணலாம். இது வந்து பேக்லேயும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிறதால தச்ச பவுஸில் போட்டாலும் ஒன்றும் தெரியாது. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு சல்வார் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு கமீஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். டார்க் கலர் மெட்டீரியலுங்கிறதால லைட் கலரில் போட்டிருக்கேன். அதே மாதிரி சாரீலையும் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஒரு ஸ்டெம் ஸ்டிச்சு. அதே மாதிரி இந்த ரிப்பனை சும்மா விட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு லீஃபோட ஃபினிஷிங் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ரோஸு, ஒரு ஸ்டெம்மு, அதுக்கு ஒரு லீஃபுங்கிற மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இதில் இன்னும் நமக்கு தெரிஞ்ச என்ன ஸ்டிச் வேணாலும் போடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.